அகிலம் எங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க. இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு ஒரு தொழில், குடும்பம், பொருளாதாரம் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு அற்புதமான நேரமாக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு அமையப்போகுது மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் காற்று தத்துவ ராசி. எப்போவுமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளோதான் ஒரு கஷ்டங்கள் நம்ம மனசில் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்க. எதுவானாலும் பார்த்துக்கலாம், எதுவானாலும் என்ன ஆயிரும், இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னா நாளைக்கு சரிப்படுத்திக்க முடியும், கடவுள் இருக்கிறார், நம்மளுடைய உண்மை கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். அதே சமயம் உங்களால் மற்றவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும், ஆனால் அடுத்தவங்களால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டதும் இல்லை அப்படி நினச்சி பார்க்குறதும் கிடையாது மிதுன ராசிக்காரர். அப்படித்தான். ஆனால் இருந்தாலும் சிறிய ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதைய பெரிய அளவில் யோசித்து அது எப்படியாவது நம்ம தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது சுய திறமையிலேயே சாதித்து வாழக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரர். ஆனால் சமீப காலகட்டத்தில் குரு ஜென்மத்தில் இருந்தது இந்த உங்களுடைய குரு பகவான். இது குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும், அது மட்டும் கிடையாது 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் வரக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தது. பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் குரு அமையும் போது ராமர் வனவாசம் போகன நிலை அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, ஒரு மனசு ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்காது உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலம். நீங்கள் எது நினைச்சாலும் செய்து முடிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த வேலையும் செய்வீங்க, சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. அடுத்தவங்களை ஒருத்தர் எதிர்பார்ப்பீங்க, அவங்க எல்லாம் ஓகேம்பாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் கை விட்டுருவாங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா, இங்கிருந்தால் நல்லா இருக்குமா, அங்கே போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு இடமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் புரோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். சிலருக்கு இடம் மாறுதல் பண்ணி இருந்த நிம்மதி போச்சுங்கிற அளவுக்கு சில இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது தசம கேந்திரத்தில், அதாவது சனி பகவான் சஞ்சாரம் பண்ண ஒரு காரணத்தினாலையும், ஏற்கனவே ராகு பாக்கியஸ்தானத்தில் இருந்ததுனாலையும், உங்களுக்கு அது ஜென்ம குருவாகவும் இந்த ஒரு வருஷ காலம் செயல்பட்டதுனாலையும் சிலருக்கு தேவையில்லாத பொருளாதார இழப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பொருளாதார விரயம், தடை, பணச்செலவுன்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த பண விரயங்கள் ஆனதுக்கும் மன நிம்மதி கெடுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். அது மற்றவங்களாலேயே. அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி சில கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலையில் இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கு குரு பகவான் உச்ச பலத்தை அடைய போகிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக இப்போ தீர்த்துக்குவீங்க. போராட்டங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, மன வருத்தத்தை சந்திச்சுட்டு இருந்த பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலம்தான் 2இல் குரு. தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்ச பலம். கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், உங்களுடைய சொல்லுக்கு ஒரு பவர் உருவாகும், உங்களுடைய திறமைக்கு ஒரு அற்புதமான வேலை அமையும், உங்களுடைய நேர்மைக்கு உண்டான ஒரு மன வாழ்க்கை. எத்தனையோ இடத்துல போய் பார்த்தோம், எத்தனையோ இடத்துல ஒரு வாழ்க்கை அமையுங்கிற அளவுக்கு திருமண பந்தத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு கை கெட்டுச்சு, வாய் கெட்டல. நாம் ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு வேறு பக்கம் கல்யாணம் ஆகும், ஆனால் நாம் பார்த்ததுக்கு ஆக மாட்டேங்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா முதல் வாழ்க்கை முடிஞ்சு ஏப்பா நமக்கு கல்யாணம் நடந்தது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. போராட்டமான வாழ்க்கை போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்த வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஏதாவது நடக்குமா, ஏதாவது ஒன்று கிடைக்குமா, நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமா, அப்படியே வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் விரும்பி வர மாதிரி இருக்குது. நாம் விரும்பும்போது அது விலகி போகுது. என்ன காலம் நேரம்னு தெரியலையே, இப்படியே ஆகிட்டு இருக்குதுங்கிற வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே மாற்றம் அடைஞ்சு
நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஒரு வாழ்க்கையில், இரு வாழ்க்கையில், 3 வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலம் நேரம்தான் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்ச பலம். இந்த குரு பகவானுக்கு 3 பார்வை ஆச்சுங்களா. ஏன்னா ஜென்ம குருவில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு அலைச்சல் பட்டீங்களோ, சிலர்லாம் வெளிநாடு வரைக்கும் போய் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, திரும்பி வந்துட்டேன். அற்புதமான வேலை நினச்சி போனால் அந்த இடத்துல பிரச்சனை வந்துருச்சு. அரசாங்க வேலை வாய்ப்புகள் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு கால நேரம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஒரே பாயிண்டில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி போச்சு, வேலையில் இப்படி கை கெட்டுச்சு, வாய் கெட்டல. எங்கே போனாலும் நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலையில் உட்கார முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி எப்படியோ இருக்கிறவங்க எல்லாமே நிம்மதியாக சந்தோஷமாக செல்வாக்காக இருக்கிறாங்க. நம்ம நேர்மையாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது. இன்றைக்கி தனி மரமாக தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்களை, வேதனைகளை மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு யாருமே இல்லை ஆச்சுங்களா. மிதுன ராசிக்காரர் தைரியசாலியாகவும் அறிவாளித்தனமாகவும் இருந்தாலும், ஆனால் தன் அறிவும் தன் திறமையும் மற்றவங்களுக்கு தான் பயன்படுதே தவிர தனக்கு பயன்படலை. வேலையை, அதாவது மற்றவங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய வேலை நமக்கு கஷ்டமாக போய் செய்கிற அளவுக்கு சில சிரமங்கள் இருக்கும். தூர தேசமாக போய் வேலை செய்கிறது, அலைச்சலாக இருக்குது, போக்குவரத்துலேயே நேரம் அதிகமாக செலவு பண்ணுறது, இப்படி எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் குறைந்த சம்பளத்தில் வேறு வேலை செய்கிறது. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்குண்டான வேலைகள் அமைகிறதில்லை. நல்ல நம்மக்கிட்ட திறமை இருக்கும், நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஆனால் நமக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை அமைகிறதில்லை. இப்படி சில சிரமங்களை சந்திச்சிருந்த உங்களுக்கு தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது உச்சபலம் பெற்று அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள், மனக்குழப்பங்கள், எதிரிகள்னால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சரிங்களா. நாக்கில் உறவு நெஞ்சில் பகைங்கிற மாதிரி, அதாவது நமக்கு யார் உதவி செய்யணுமோ, யார் நம்மளை வாழ வைக்கணுமோ அவங்களே எதிரியாக நிற்பாங்க. புரியுங்க. அவங்களே தூண்டுதல் பண்ணி நம்ம குழப்பங்களை உருவாக்கி வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலம் 7ஆம் பார்வையாக, அதாவது 8ஆம் இடத்தை பார்க்க. சரிங்களா. 8ஆம் இடங்கிறது அதாவது ஆயுள் ஸ்தானம். மரண பயமாக இருந்தாலும் கண்டிப்பாக விலகிடும். சரிங்களா. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பிரச்சனை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு சிக்கல் ஆச்சுங்களா, எல்லாம் நம்மளுடைய சொத்து நாம் அனுபவிக்க முடியாத இடைஞ்சல்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் கிடையாது. குருவுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மாதிபதி ஸ்தான பிரகாரம் சில யோகங்கள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய பலத்தை நிச்சயமாக உண்டாக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குது 9ஆம் பார்வையாக, தொழில் ஸ்தானம். சரிங்களா. அப்போது தொழில் பிரச்சனை முடியும், பணவரவு அதிகரிக்கும். அதாவது சிலருக்கு திருமணமாகி புத்திரபாகியம், குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்குது பாருங்களா. எத்தனையோ கோயில் போகிறோம், எத்தனையோ சாமி கும்பிடுறோம், கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி நமக்கு எங்கே போனாலும் ஒரு கேள்வி கேட்கும்போது புத்திரபாகியம் இல்லையா, குழந்தை இல்லையான்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. இதனால் சில விஷயங்களுக்கு போகிறதுக்கே முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிற பாருங்களா, அவங்களுக்கு சந்தான பலம் அப்படின்னா புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரும். குழந்தைங்கள் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, மருத்துவ செலவு, மாதம் கண்ட கரண்ட் பில் கட்டுறோம் இல்லையோ, விரைய செலவுகள், தண்ட செலவுகள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி செலவுகள் கண்டிப்பாக குறையும். மனசில் ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க, ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் கவலைகளை மறந்து இனி வரக்கூடிய காலம் நமக்கு சாதகமாக இருக்குது, நம்ம ஜெயிச்சு காட்டுவோம், கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. மிதுனராசி அன்பர்கள் நல்லவர்கள், கண்டிப்பாக அன்பானவர்கள். ஆனால் மனசளவிலையும் வாழ்க்கையில் சில போராட்டங்களையும் கடந்து மீண்டு வர முடியுமான்னு நினச்சி வேதனைப்பட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் குருவருள் திருவருளுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துட்டார். தைரியமாக இருங்க. சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோச்சார் அடிப்படையில் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும், சில திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய தசாபுத்திகள் நடக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா சில பாவ கிரக தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கோம். அது என்ன எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களோட பலன்களை பார்த்துக்கலாம். சரிங்களா. அதாவது இப்போ எப்படி இருக்குது, அதாவது இந்த தசாபுத்திகள் தகுந்த மாதிரி என்ன மாதிரி நம்ம
நடந்தால் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா குரு ஒரு தெம்பு கொடுத்துட்டார். அப்போது தசாபுத்தி நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு முயற்சி எடுங்க. நிச்சயமாக அற்புதமான முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவு சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.